அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள், ஸோ எல்லா மாணவர்களும் எல்லா பெற்றோர்களும் என் பையன் நீட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு, என் பொண்ணு நீட்டு படிச்சுட்டு இருக்கிறா, ரொம்ப ஒரு ப்ரெஷரை மெயினில் இருக்கிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரிலாக்ஸ்டாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கட்டும், நல்லா படிக்க சொல்லுங்கள். இதில் 2 விதமாக நான் பிரிச்சுக்கிறேன். முக்கியமாக எம்பிபிஎஸ் சம்மந்தமாக இருக்கிற மாணவர்களுக்கு இது முழுமையாக பொருந்தும். இல்லை மருத்துவம் சார்ந்த படிப்பை தொடர்வதற்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் முழுமையாக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் பிளான் பண்ணுறோம். அந்த நீட் பிளான் அது வந்து பிளான் நம்பர் 1. அடுத்து அதோட அலைடு கோர்சஸ், அதில் இருக்கிற அடுத்தடுத்த கோர்சஸ், அது சித்தா மருத்துவம், அது ஆயுர்வேதா, நர்சிங், ஃபார்மசி, இது மாதிரியான மெடிக்கல் சார்ந்த அனைத்து படிப்புகளுக்குமே நமது சேனலில் வந்து ரெகுலர் அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க வந்தது மெயினாக எம்பிபிஎஸ் படிக்குது, எம்பிபிஎஸ்க்காக, பிடிஎஸ்க்காக, சித்தம் ஆயுர்வேதம் படிப்புக்காக நீட் எக்ஸாமை எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கிற கனவு குழந்தைகளை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். முக்கியமாக பெற்றோர்கள் அவர்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுங்க. பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் உட்காந்து நிறைய மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்னாலும் நீங்கள் நல்ல மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சில அட்வைஸ், இது வந்து நான் உட்காந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க, இத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, இவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க, இத்தனை பேருக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எதுவும் சொல்ல போகிறது இல்லை. சரிங்களா? டைரக்ட்லி ஐ வில் கம் டு த பாயிண்ட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நான் மார்க் டெஸ்ட்டில் 200 மார்க் எடுக்கிறேங்க சார், 250 மார்க் எடுக்கிறேங்க சார், அதை எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் விசுவலைஸ்டாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது கற்றுக்கிறது, இல்லை ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து இந்த டாபிக் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்கு. முக்கியமாக நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, அதை எந்த பதிலும் மாறாமல் ஒரு ஆன்சரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். ஆனால் அதில் ரிமைனிங் 3 ஆன்சர் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த 3 ஆன்சர் ஏன் தப்புன்றது உங்களால் இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. பழைய காலத்தில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி ரிவர்சபிள் ப்ராசஸ் வச்சு தான் நிறைய அறிவியலை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நீட் எக்ஸாமில் ஒரு பயாலஜி, ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, பல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எழுதி பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு ஆன்சரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்ட்னு சொல்லிட்டீங்க, ரிமைனிங் 3 ஏன் வரல? அப்போது ஒரு கேள்வியானது உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லி கொடுக்குது. அந்த ஸ்டோரியானது அந்த கேள்வியானது உங்களுடைய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ரியலிஸ்டிக்காக இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, இதனால தான் இந்த ஆன்சர் வந்துச்சுன்ற ரியல் டைம் லேர்னிங் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் ஒன்றும் பெருசாக குழப்ப விரும்பலை. May 5 உங்களுடைய அந்த ஆன் டே பர்ஃபார்மன்ஸு, அன்னைக்கு உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸபிளாக எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மார்க்கு. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன், அதாவது வந்து முயற்சி, பயிற்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போயிட்டு எக்காரத்தை கொண்டு என்சிஆர்டி சிலபஸ் தான் எங்கள் சார் சொன்னார், அதை மட்டும்தான் படிக்கணும்னு கிராஸ் கோர்ஸில் சொல்லிட்டாங்க, அதை தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு யூடியூபர் சொல்லிட்டாரு, இன்னைக்கே போய் எடுத்து நான் என்சிஆர்டி படிக்கணும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எதையுமே தொடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க, ரிப்பீட்டர் இருக்காங்க, இத்தனை வருஷமா நீ என்னெல்லாம் படிச்சு கையில ரெடி நோட்ஸ், சால்வ் பண்ண பேப்பர், சால்வ் பண்ண நோட்ஸ் கண்டிப்பா ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த டாபிக் பத்தி படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ டாபிக்கை இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கொஸ்டினும் கொடுக்குற கான்செப்டையும் ஆன்சரையும் நீங்க ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ரெண்டுலையுமே பாருங்க. இதனாலதான் இது வந்துச்சு, இல்லைன்னா இது வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதோட வேல்யூ, இதோட பேராமீட்டர் இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ரீசன் வச்சு இதை கால்குலேட் பண்ணி எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் வந்து ரொம்ப கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாகவே வரும். எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கான இடம், உங்களுக்கான ரிசர்வேஷன், உங்களுக்கான எதிர்பார்ப்புன்றது நிறைவேற்றியே தீரும். நீங்க டார்கெட் பண்றது நார்மலா எல்லாருக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றது தான், உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா எப்போதுமே உயரமான மார்க்கெட் வைங்க. சொல்ல போனா இது ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு அலர்ட் அண்ட் அவேர்னஸ். நீங்க அலர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க ரெடியா என்ன பண்ணிடுவீங்க, இதுக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரைட்டேரியா நீங்கள் இப்போ மார்க் டெஸ்ட் எழுதும் போது இந்த லேர்னிங், இன்னைக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது, இந்த 15 நாளில் என்னுடைய சில ப்ராக்டிஸ் நான் எதுக்கு எடுத்துக்கொடுங்க, நான் ஃபுல்லாக டாபிக் சப்ஜெக்ட்குள்ள போகல. ஆஸ் ஏ பேரண்டாக இருக்கிறவங்க அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, அவங்க படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களே வரட்டும். ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை நியூ ப்ரிப்பரேஷன் போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நியூ ப்ரிப்பரேஷன் இல்லாமல் டைரக்டா இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க. நீங்க படிக்கிறது தான் கொஸ்டினா வரப்போகுது, அது எந்த மாற்றமும் இல்லை. நீங்க படிக்கிறது தான் கேள்வி கேட்க போறாங்க, நீங்க நினைக்கிறது தான் பதிலாகவும் வரப்போகுது. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல எழுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த படிப்பானது கண்டிப்பாக உங்களுக்கான படிப்பு கிடையாது. இந்த படிப்பானது இந்த சொசைட்டிக்கானது. நீங்க டாக்டர் ஆகணும், டாக்டர் படித்து சேவை செய்யணும். இங்க இருக்கிற உங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டி பீப்புள் அண்ட் என்வாரன்மெண்ட் எல்லாருக்குமே நீங்க மருத்துவ சேவை செய்யணுன்றது இந்த சொசைட்டியோட தேவை. ஸோ அதனால நீங்க முழுக்க முழுக்க இந்த படிப்பை நான் டாக்டராகியே தீருவேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நல்ல முழுமையான நல்ல டாக்டரா வருவேன் அப்படின்ற ஒரு சேவை மனப்பான்மையில இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. இந்த வைராக்கியமும் இந்த ஒரு முடிவும் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. புதுசா எதுவும் போகாதீங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணுங்க. கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்க போறது இல்லை. கண்டிப்பா அதுல ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் ஸ்டோரியை உங்களால புரிதல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எக்ஸாம் நல்லா ஈஸியா இருக்கும். நெகட்டிவ் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 மார்க் அழகா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் சூப்பர் 520 200 மார்க் எடுத்துருவீங்க. வெறும் நெகட்டிவ் மார்க் அடுத்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்து 150 கொண்டு வந்துருவீங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் அல்லாட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் முழுமையாக தெரியவே இல்லை, சும்மா ரேண்டமா அப்ளை பண்ணி வச்சிடலாம், அட்டன் பண்ணி 4 மார்க் வந்துட்டா, தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா சாய்ஸஸ்ல பார்ட் பில உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதில் பார்ட் ஏல எல்லாம் கம்பல்சரி அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க சார், அதனால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண சார். இல்லை, உங்களுக்கு ஒரு மார்க் புல் டவுன் ஆகுது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அது சரியா தெரியுதா, சரியான ஆன்சரா, அப்படி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு நிதானமான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், நிறைய தூங்காம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ரெஸ்ட் எடுங்க, தேவையான ரெஸ்ட் எடுங்க, தேவையான டைம்ல படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு சொல்லி பார்க்க முடியல, அவங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க பக்கத்துல, இல்ல அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் அவங்கள்ட்ட கேள்வியா கேட்டு பதில சொல்லி, இல்ல தம்பி அண்ணன் ஏதாவது சிக்குவாங்க, அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியரா இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகளை வருஷம் பேரண்ட்ஸை பார்க்குறேன். முதல் முறையாக இந்த எம்பிபிஎஸ் உடைய படிப்போடைய கைடன்ஸ் யூடியூப் சேனல் மூலியம் வந்திருக்கிறோம். ஸோ எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது கிளியரா சொல்லிடலாம். அடுத்து உங்களுடைய எக்ஸாம்க்கு அப்புறம் தான் நான் மீட் பண்ண போறேன். இப்போ அதிகமாக சொல்ல போறது இல்லை. இதுக்கப்புறமேல என்னென்னலாம் நான் சொல்ல போறேன்றது கிளியரா ஒரு சின்ன அனலைஸ் சொல்றேன். கட் ஆஃப் அனலைஸ் என்ன, ப்ரொடிக்ஷன் என்ன மார்க் ரேஞ்சு எங்கே கிடைக்கும், லோ மார்க்கு ஆனால் லோ ஃபீஸில் சீட் கிடைக்குமா, என்னென்ன வேற ஆல்டர்னேட் படிப்பு இருக்கு, அதை என்ன பண்ண முடியும், எனக்கு நான் சித்தா போகலாமா இல்லை ஆயுர்வேதா போகலாமா, எனக்கு ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, நான் ஒரு ரீசனபிள் மார்க் தான் எடுத்திருக்கிறேன், தமிழ்நாட்டில் படிக்க முடியல, தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் அதிகமாக இருக்குது, அதர் ஸ்டேட் போகலாமா, எந்த ஸ்டேட்டுக்கு வெயிட் பண்ணலாம், இதமான துல்லியமான எல்லா விவரங்களுமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் எக்ஸாம் முடிஞ்சோடனே வரப்போகுது. ரெடியாக இருங்க. இதை பற்றின மேலும் தகவல்கள் வர அடுத்தடுத்த வீடியோக்கள் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மெடிக்கல் ப்ரிப்பரேஷன் இருக்கிற பெற்றோர்கள் மாணவர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலை மற்ற மாணவர்களுக்கு பகிர்ந்து எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய அவேர்னஸ் வீடியோ. சரிங்களா?